உங்க லைஃபே கொஞ்சம் போரிங்கா போயிட்டுருக்கா? உங்க வாழ்க்கையில இந்த சந்தோஷம்ன்ற ஒரு விஷயம் கிடைக்கிறதே இல்ல. நெறைய வேலைகள நீங்க செய்றீங்க. நெறைய சின்ன சின்ன விஷயங்கள செஞ்சுகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் செய்யும்போது சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம், "இத ஏன்டா நம்ம செஞ்சோம்?" அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? லைஃப்ல ஒரு மீனிங்கே இல்லாத மாதிரி உணர்றீங்களா? எப்பவுமே ஒரு சோம்பேறித்தனத்தோட இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம பல வீடியோல பேசியிருக்கோம். நீங்க தொடர்ந்து உங்க மூளைக்கு டோபமைன் அப்படின்ற ஹார்மோன எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது தான் காரணம். இந்த டோபமைன் மட்டும் கிடையாது. நம்ம மூளையில டோபமைன், ஆக்ஸிடோசின், செரோட்டோனின், என்டார்ஃபின்ற மாதிரி நெறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு. இது எல்லாமே நமக்கு சந்தோஷத்த குடுக்கறதுக்காக தான் உருவாயிருக்கு. ஆனா இதுதான் இன்னைக்கு நம்ம மூளையில சந்தோஷம் இல்லாமலேயும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன செஞ்சா இந்த சந்தோஷத்த அடைய முடியும்? என்ன பிரச்சனை இருக்கு? இது எல்லாத்தையும் தெளிவா சொல்லியிருக்கிற ஒரு புத்தகம் தான் டோஸ் எஃபெக்ட். நம்ம டோபமைன் பத்தி நெறைய புத்தகங்கள் படிச்சிருக்கோம். நெறைய புத்தகத்த பத்தி பேசியிருக்கோம். ஆனா இந்த புத்தகம் எப்படி வித்தியாசமானது அப்டின்னா, இதுல எந்த ஒரு தியரியும் அதிகமா கிடையாது. நீங்க என்ன செய்யலாம்? டைரக்ட்டா பாயிண்ட்குள்ள வருது. நம்ம நெறைய வீடியோல எல்லா தியரியையும் பேசிட்டு, என்ன செய்யலான்றத ரொம்ப கம்மியா பேசியிருப்போம். இன்னைக்கு நீங்க என்ன செய்ய முடியும் அப்டின்ற அட்வைஸ் அண்ட் டிப்ஸ மட்டும் தான் பார்க்க போறோம். டைரக்ட்டா இதெல்லாம் உங்க வாழ்க்கையில உங்களால சுலபமா செய்ய முடியும். அதன் மூலமா இந்த டோபமைன் மற்றும் மத்த ஹார்மோன உங்க மூளையில கட்டுப்படுத்தி வைக்கவும் முடியும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, நான் படிக்கிறதிலேயே சிறந்த புத்தகத்த வாரம் 2 முறை உங்க கூட பகிர்ந்துப்பேன். அது உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணிடுங்க. இந்த டோஸ் எஃபெக்ட் இல்ல டோஸ் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா என்ன? இந்த டோஸ் அப்படின்ற வார்த்தை எத குறிக்குதுன்னா, டோபமைன், ஆக்ஸிடோசின், செரோட்டோனின், என்டார்ஃபின் அப்படின்ற 4 நியூரோ டிரான்ஸ்மிட்டர குறிக்குது. இந்த 4 ஹார்மோன்ஸும் உங்க மூளையில எதற்காக சுரக்குது? உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்கறதுக்கு தான். ஆனா தெளிவா புரிஞ்சுக்கணும், நம்ம மூளைக்கு சந்தோஷம்ன்றது தேவை கிடையாது. நம்ம மூளைக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு செயல செய்றேன், அதன் மூலமா எனக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா, அந்த செயல் தான் ரொம்ப முக்கியம். இந்த செயல் ரொம்ப முக்கியம். நீ உயிரோட இருக்கணும்னா இத நீ செஞ்சாகணும். அதனால இத செய்யும்போது உனக்கு நான் சந்தோஷத்த தரேன் அப்படின்னு தான் இயற்கை நம்ம மூளைய வடிவமைச்சிருக்கு. அப்போ நமக்கு எதுக்கு 4 ஹார்மோன் தேவை? எல்லாமே ஒரே மாதிரி இருக்கலாமே! எல்லா சந்தோஷத்தையும் டோபமைனே குடுத்துடலாமே அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு விதமான செயலுக்கு வெவ்வேறு விதமான ஹார்மோன் சுரக்கும். அது வெவ்வேறு விதமான சந்தோஷத்த குடுக்கும். அந்த வெவ்வேறு விதமான சந்தோஷம், வெவ்வேறு விதமான செயல நம்மள செய்ய தூண்டும். அப்ப இந்த 4 ஹார்மோன் எதுனாலலாம் சுரக்குது? டோபமைன். ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க ஆசைப்படுறீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும். அப்ப டோபமைன் சுரக்கும். ஏதோ ஒரு விஷயம் வேணும் அப்டின்னா, எதுக்கு டோபமைன் சுரந்து, அது சந்தோஷத்த குடுத்து அந்த செயல நீங்க செய்யணும்? எப்பயாவது சில சமயம், சில செயல்கள பார்க்கும்போது கடினமா இருக்கும். சில செயல் நமக்கு ஆபத்தோ அப்டின்னு தோணும். அப்டி தோணும்போது அந்த செயல நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா பயம்ன்ற ஒரு விஷயம் வரும். ஆனா அந்த செயல செஞ்சா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்டின்ற ஒரு உணர்வு வரப்ப தான், அந்த செயல நம்ம செய்வோம். அததான் டோபமைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஆபத்தான, அதே நேரத்தில நமக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய செயல செய்றதுக்கு தான் இந்த டோபமைன் சுரக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மான நான் தொரத்திட்டு போய் வேட்டையாடி சாப்பிடணும் அப்படின்னா, அது ரொம்ப கடினமான செயல். எவ்வளோ தூரம் நான் ஓடணும்? அத எதுக்கு நான் செய்யணும் அப்படின்னு படுத்தே தூங்கிரலாம். அப்ப அந்த செயல நான் செய்யணும்னா, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷத்த நான் யோசிச்சு பார்க்கணும். அந்த செயல செய்றது தான் டோபமைன். 2வது இந்த ஆக்ஸிடோசின் எதனால நம்ம மூளையில சுரக்குது? ஏதோ ஒரு கனெக்ஷன நான் உருவாக்கிக்கணும். சக மனிதர்கள நேசிக்கணும் அப்படின்றதுக்காக உருவானது. மனிதர்கள் எப்பவுமே கூட்டமா தான் காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப கூட இருக்கிற நபர்கள நம்ம நேசிச்சாகணும். எப்ப என் கூட இருக்கிற நபர நான் நேசிக்கிறேனோ, அப்பதான் அவருக்காக சண்டையிட போவேன். அப்ப நெறைய கூட்டம் கூட்டமா மக்கள் வாழ்றப்போ, 2 கூட்டத்துக்கு நடுவுல ஒரு போர் வருது சாதாரண விஷயம். அப்ப நான் சண்டையிடணும் அப்டின்னா, இந்த ஆக்ஸிடோசின் அப்டின்றது தேவை. ஏன்னா, யாரோ ஒரு நபர நான் நேசிச்சாகணும். இந்த ஆக்ஸிடோசின் என்ன சார்ந்த நபருக்கு மட்டும் தான் சுரக்கும். இன்னொரு மனிதன பார்த்தா சுரக்கிறத குறைச்சுக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க வேற ஒரு நபர் அப்டின்னு நெனச்சு நான் சண்டையிட போவேன். என்னோட கூட்டம் உயிர் பிழைத்து இருக்கும். இந்த செரோட்டோனின் எதனால சுரக்குது? நம்ம எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கு. என்னோட கூட்டத்தில இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன மதிக்கணும். அவங்க என்ன மதிச்சா தான், நான் அந்த இடத்துல ஒரு தலைமை பதவியில இருப்பேன். அப்பதான் என்னால அந்த இடத்துல உயிர் பிழைத்து இருக்க முடியும். பல மனிதர்கள் நான் சொல்றத கேட்டாங்கன்னா, நான் உயிர் பிழைத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ எப்ப அடுத்தவங்க என்ன மதிக்கிறாங்களோ, எப்ப அடுத்தவங்க என்ன ஒரு தலைவன் மாதிரி பார்க்குறாங்களோ, அப்ப மூளையில செரோட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும். அதாவது நான் ஒரு பெரிய செயல செய்றேன். அதனால அடுத்தவங்க என்ன பாராட்டுறாங்கன்னா, செரோட்டோனின் அப்படின்றது சுரக்கும். இந்த என்டார்ஃபின் எதனால சுரக்குது? சில சமயம் கடினமான செயல்கள நம்ம செய்யணும். செய்யும்போது தான் நம்ம உயிர் பிழைத்து இருப்போம். ஆனா, அந்த கடினமான செயல செஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சந்தோஷம்ன்றது கட்டாயம் தேவை. அப்பதான் அத திரும்ப திரும்ப செய்வோம். அப்படி கடினமான செயல்கள செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் என்டார்ஃபின். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வேலைய செஞ்சு முடிச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு சின்ன ரிலீஃப் வருதுல்ல.
எல்லா எக்ஸாமும் இப்போ முடிஞ்சிருச்சு. அந்த கடைசி நிமிஷத்தில நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல, அதுதான் என்டார்ஃபின். இல்ல ஒரு ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டோம். நல்ல கடினமான எக்ஸர்சைஸ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம்னா, அப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல, அதுதான் என்டார்ஃபின். கடினமான வேலைகள நீ செய்யணும். செஞ்சு முடிச்சா உனக்கு சந்தோஷம் தரேன் அப்படின்னு மூளையில சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இந்த என்டார்ஃபின். இந்த 4 ஹார்மோனும் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல 1 இல்லனாலும், உங்க மூளையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க கண்டிப்பா டாக்டர போய் பார்க்கணும். ஆனா, இதே 4 விஷயங்கள் தான் நம்ம மூளையில இன்னைக்கு பிரச்சனையே தூண்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா, அது எப்படி சுரக்கணும்னு வடிவமைக்கப்பட்டிருக்கோ, அப்படி இல்லாம நம்ம செயற்கையா அத சுரக்க வைக்கிறது. இதுதான் இந்த ஆத்தர் மாடர்ன் மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்றார். நம்ம காட்டுல வாழும்போது இந்த டோபமைன் அப்படின்றது திரும்ப திரும்ப நமக்கு சுரந்துகிட்டு இருக்காது. ஏதாவது ஒரு விஷயம் ரேரா நம்ம கண்ல படும். அத பார்த்த உடனே ஆசை வரும். அதுதான் டோபமைன். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. கையில இருக்கிற ஒரு ஃபோன எடுத்து எப்ப வேணா நம்ம Instagram ரீல்ஸ் பார்க்கலாம். எப்ப வேணா எத வேணா அனுபவிக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்போ, இந்த டோபமைன் அளவுக்கு அதிகமா சுரக்குது. எப்ப இந்த டோபமைன் இப்படி அளவுக்கு அதிகமா சுரக்குதோ, அப்ப என்ன ஆகுதுன்னா, நார்மல் டைம்லயே நம்ம மூளையில டோபமைன் அதிகமாவே இருந்துகிட்டு இருக்கு. எப்ப இது அதிகமாவே இருந்துகிட்டு இருக்கோ, நான் ஏதாவது ஒரு செயல செய்யாம விடுறேன். அதாவது இந்த டோபமைன் தரக்கூடிய செயல செய்யாம விடுறப்போ, அதாவது நார்மலா இருக்கிறப்போ டோபமைன் கீழ போற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அப்போ எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. ஏதாவது ஒரு செயல செய்யணும்னு தோணுது. நம்ம எத செஞ்சா டோபமைன் கிடைக்கும்னு தேடுறோம். அதனால அடிக்ட் ஆகுறோம். சாதாரண நேரத்தில நம்ம லைஃப்ல சந்தோஷம் இருக்கிறதே கிடையாது. சரி டோபமைன் தரக்கூடிய செயல்கள செஞ்சு முடிச்சுட்டா சந்தோஷம் கிடைக்குமா? அதுவும் கிடைக்காது. ஏன்னா மத்த ஹார்மோன கவனிச்சு பாருங்க. ஆக்ஸிடோசின்னா உங்கள எல்லாரும் நேசிக்கணும். செரோட்டோனின்னா நீங்க ஏதாவது ஒரு நல்ல செயல செஞ்சு அடுத்தவங்க பாராட்டணும். என்டார்ஃபின்னா கடினமான செயல்கள செஞ்சு அதுலேருந்து ஹார்மோன் வரணும். காட்டுல வாழ்ந்த காலத்துல டோபமைன் சொல்லக்கூடிய செயல செஞ்சீங்கன்னா, செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதுல ஏதாவது ஒரு ஹார்மோன்றது சுரந்துரும். ஒரு மான தொரத்திட்டு போ அப்படின்னு சொல்லும். நீங்க தொரத்திட்டு போவீங்க. அத புடிச்சுட்டீங்கன்னா, என்டார்ஃபின் உங்களுக்கு சுரந்துரும். ஏன்னா கடினமா நீங்க ஓடியிருப்பீங்க. இல்ல மான புடிச்சதுக்கப்புறம் கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள பாராட்டுவாங்க. செரோட்டோனின் சுரந்துரும். வீட்டுக்கு வந்தீங்கன்னா, மனிதர்கள் கூட தான் நீங்க இருப்பீங்க. ஆக்ஸிடோசினும் சுரந்துரும். ஆனா இன்னைக்கு ரீல்ஸ் பார்த்தா, அது ரொம்ப கடினமா இருக்கிறது இல்ல. அப்ப என்டார்ஃபின் சுரக்காது. ரீல்ஸ் பார்க்கும்போது உங்கள எல்லாரும் பாராட்ட மாட்டாங்க. "சூப்பரா நீ ரீல்ஸ் பார்க்குற. 1 மணி நேரம் பிரேக்கே இல்லாம பார்த்துட்டியே" அப்படின்னு பாராட்ட மாட்டாங்க. அதனால உங்களுக்கு செரோட்டோனினும் சுரக்காது. நம்ம மக்கள் கூடயும், மனிதர்கள் கூடயும் நேரத்த குறைச்சுக்கிட்டோம். ஏன்னா ஃபோன பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவங்க பேசுறத கேட்கறது கிடையாது. அதனால அங்க அன்பும் ஏற்படுறதில்ல. ஆக்ஸிடோசினும் வரது கிடையாது. அப்ப டோபமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன சுலபமா அடைஞ்சதுனால, மத்த ஹார்மோன் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதனால டோபமைன் குடுக்கக்கூடிய செயல செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு டிப்ரஷன் வருது. ச்சே! இத நம்ம செஞ்சிருக்கவே கூடாதுல்ல அப்படின்னு தோணுது. இதுக்கப்புறம் செய்யக்கூடாதுன்னு தோணுது. ஆனா உடனடியா டோபமைன் இன்னும் சர்க்கிள்ல போகுறப்போ, திரும்ப அதே செயல செய்ய ஆரம்பிக்கிறோம். இதனால தான் நமக்கு பிடிக்காத ஒரு செயல, இது நல்லது இல்லன்னு தெரிஞ்சாலும் திரும்ப திரும்ப செய்றோம். லைஃப்லயும் அவ்வளவா ஒரு சந்தோஷம் இருக்கிறதில்ல. ஏதோ போரிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மீனிங்கே இல்லாத மாதிரி இருக்கு. இத நம்ம பல வீடியோல பேசிட்டோம். இந்த வீடியோல இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்? இத ஒரு வேள நீங்க டீட்டெயிலா புரிஞ்சுக்கணும். இன்னும் டீட்டெயிலா நான் சயன்டிஃபிக்கா புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நான் டோபமைன் டீடாக்ஸ் பத்தி பேசியிருக்கேன். டோபமைன் நேஷன் அப்டின்ற ஒரு புக் பத்தி பேசியிருக்கேன். பிரெயின் வாஷ் அப்டின்ற ஒரு புத்தகம் பத்தி பேசியிருக்கேன். அது 3த்தையும் நீங்க பார்க்கலாம். ரொம்ப டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். ஆனா இந்த வீடியோல இதுக்கப்புறம் இத பத்தின சயன்ஸ நம்ம பேச போறதில்ல. ஆனா நம்ம ஒரு 20 ஐடியாஸ் பார்க்க போறோம். 20 ஐடியா தினமும் உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தலாம். தினமும் அத நீங்க கடைபிடிக்கலாம். அதன் மூலமா இந்த 4 ஹார்மோனையும் பேலன்ஸ்டா நீங்க வச்சுப்பீங்க. அப்ப லைஃப் இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாவும், சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும் தரும். ஒரு ஹார்மோனுக்கும் ஒரு 5 டிப்ஸ பார்க்க போறோம். 5 சிம்பிளான அட்வைஸ பார்க்க போறோம். உடனடியா உங்களால செய்ய முடியும். செஞ்சு பாருங்க. ஜஸ்ட் ஒரே வாரத்துல உங்க லைஃப்ல ஒரு மீனிங் வந்தா மாதிரி, சந்தோஷம் வந்தா மாதிரி நீங்க உணர்வீங்க. முதல்ல இந்த டோபமைன். இந்த டோபமைன உங்களோட மூளையில சரியான விகிதத்துல வச்சிருக்கிறது எப்படி? இதுல அளவுக்கு அதிகமான ஒரு எக்ஸ்போஷர குறைச்சுக்கிறது எப்படி? எப்படி இயற்கை நம்மள டிசைன் பண்ணதோ, அதே மாதிரி இந்த டோபமைன பயன்படுத்துறது எப்படி? ஒரு 5 சிம்பிளான விஷயத்த நீங்க தினமும் செய்யலாம். அதுல முதல் விஷயம் ஃப்ளோ ஸ்டேட். இந்த ஃப்ளோ ஸ்டேட்னா என்ன? ஏதோ ஒரு செயல், அதுல உங்களோட ஃபோக்கஸ ஃபுல்லா குடுத்து, அது செய்றதுக்கு கொஞ்சம் கடினமா இருந்து, நேரம் போறதே கவனிக்காம, ரொம்ப உங்களோட பிரெயின இல்ல உங்களோட எஃபோர்ட்ட போட்டு ஒரு செயல நீங்க செய்றது. மத்த எந்த விஷயத்தையும் கவனிக்காம, அதுல ஃபோக்கஸ்டா ஒரு சில மணி நேரத்துக்கு வேலை செய்றது. அப்படி வேலை செய்றது தான் ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சரியா சொல்லணும்னா, சில வேலைகள் செய்றதுக்கு நமக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஏன்னா ரொம்ப சுலபமானதா இருக்கும். அதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்காது. அதுல ஒரு கடின உழைப்ப போட வேண்டிய தேவை இருக்காது. சில செயல்கள் நமக்கு ஆங்ஸைட்டி பதட்டத்த குடுக்கும். அது ரொம்ப கடினமானதா இருக்கும். ரொம்ப யோசிக்க வேண்டி வரும். நம்மளால அத செய்ய முடியுமா? முடியாதா? அப்படின்றதே நமக்கு தெரியாம இருக்கும். அத பார்த்தாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் வரும். ஆனா இது 2த்துக்கு நடுவுல ஒரு வேலை இருக்கு. அது என்னன்னா, ரொம்ப போர் அடிக்காது. ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட முடியாது. நீங்க அப்படியே ஒரு கையிலேயே செய்யலாம் அப்படின்ற மாரியான ஒரு வேலையா இருக்காது. ஆனா அதே நேரத்தில ரொம்ப கடினமாவும் இருக்காது. கொஞ்சமா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். இத நம்மளால செய்ய முடியுமா? முடியாதான்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். இத செய்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு தோணும். ரொம்ப கஷ்டமா இருக்காது.
அத நீங்க ஃபோக்கஸ்டா செய்ய வேண்டிய தேவையும் இருக்கும். சும்மா ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டேலாம் செய்ய முடியாது. டிவி பார்த்துக்கிட்டே செய்ய முடியாது. சைட்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே செய்ய முடியாது. கொஞ்சம் கவனமா செய்யணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு புத்தகத்த ரிசர்ச் பண்ணி ஒரு கன்டென்ட் ரைட்டிங் பண்றது. இப்ப இந்த வீடியோக்காக நான் கன்டென்ட் எழுதும்போது, அது ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல தான் இருந்துச்சு. ஈவன் இந்த வீடியோவ பேசும்போது கூட எனக்கு ஒரு ஃப்ளோ ஸ்டேட் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு தெரியும். அது செய்யறதுக்கு கொஞ்சம் கடினம்னு தோணும். அதுக்கு நெறைய பிரெயின் எனர்ஜி தேவைப்படும்னு தோணும். அந்த ஃப்ளோ ஸ்டேட் அடைஞ்சீங்கன்னா, உங்க மூளை டோபமைன கரெக்ட்டா பயன்படுத்திக்கும். இந்த ஃப்ளோ ஸ்டேட் அடைஞ்சுட்டோம்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டான வேலை செஞ்சோம்னா, மூளையில டோபமைனே சுரக்காது அப்படின்றது கிடையாது. மூளையில டோபமைன் அப்பதான் நல்லா சுரக்கும். இங்க டோபமைன்ல 2 விதமான ட்ரிகர் இருக்கு. ஒண்ணு ஸ்லோ ட்ரிகர், இன்னொன்னு ஃபாஸ்ட் ட்ரிகர். இந்த ஃபாஸ்ட் டோபமைன் ட்ரிகர்னா என்ன? நான் உட்காந்து ஒரு ரீல்ஸ் பார்க்குறேன். ஃபோன எடுத்த அடுத்த செகண்டே என் மூளையில டோபமைன் அப்படின்றது சுரந்துரும். என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? ஃபோன எடுத்து ஒரு ரீல்ஸ பார்க்க ஆரம்பிச்ச உடனே சந்தோஷம்ன்றது வந்துருது. ஃபோன கீழ வச்ச உடனே வருத்தம் அப்படின்றது வந்தது. திரும்ப ஃபோன கையில எடுக்கணும்னு தோணுது. Instagram பார்த்துட்டே இருக்கோம். போர் அடிக்குதுன்னு வெளில வரோம். WhatsAppக்குள்ள போறோம். அங்க எதுவுமே இல்லன்னு தெரிஞ்சு திரும்ப Instagramக்குள்ள போறோம். இப்படி தொடர்ந்து செய்யறதுக்கு காரணம் இது ஃபாஸ்ட் ட்ரிகர். உடனடியா வந்துட்டு உடனடியா போகும். ஒரு ஸ்பைக் ஆகும் மூளையில. ஆனா இந்த ஸ்லோ ட்ரிகர் எப்படி இருக்கும்? உங்களுக்கு டோபமைன் சுரக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. ஆரம்பத்தில ஒரு வேலைய செய்றதுக்கு இத செய்யணுமா அப்படின்னு இருக்கும். ஆனா செய்ய செய்ய கொஞ்சமா உங்க மூளையில டோபமைன் அப்படின்றது சுரக்கும். அதனால தான் சில செயல்கள் செய்யும்போது ஆரம்பத்தில இத செய்யணுமா அப்படின்னு நமக்கு தோணும். இத செய்றதுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா செய்ய ஆரம்பிச்சுட்டோம்னா ரொம்ப ரசிச்சு நம்ம அந்த வேலைய செஞ்சுகிட்டு இருப்போம். பல இடத்துல நீங்க பார்த்துருக்கலாம். ஏதோ ஒரு புத்தகத்த படிக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, இப்ப புக் எடுத்து படிக்கணுமா அப்படின்னு இருக்கும். ஆனா படிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அதில ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருப்பீங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த எழுதலான்னு உங்களுக்கு தோணும். ஆனா எழுதலான்னு நெனைக்கும்போது ரொம்ப கடுப்பா இருக்கும். ஆனா எழுத ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரத்தில உங்களுக்கு சந்தோஷம் வர ஆரம்பிச்சுடும். இப்படி பல வேலைகள உங்களால கவனிக்க முடியும். அதெல்லாம் ஃப்ளோ ஸ்டேட்ல செய்யக்கூடிய வேலை. அது எல்லாத்துலயும் டோபமைன்றது உங்க மூளையில சுரக்க தான் செய்யும். ஆனா ரொம்ப ஸ்லோவா, ஸ்டெடியா சுரக்கும். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட வேலை எப்பவுமே பயனளிக்கக்கூடிய வேலையா மட்டும் தான் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. புக் படிக்கிறதா இருக்கும், இல்ல ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதா இருக்கும், ஏதோ ஒரு பிரசன்டேஷன் பண்றதா இருக்கும், ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்றதா இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்த உட்கார்ந்து யோசிக்கிறதா இருக்கும், ஒரு கணக்கு போடுறதா இருக்கும், இல்ல உங்க வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள ஆர்கனைஸ் பண்றதா இருக்கும், இல்ல நீங்க ஒரு எக்ஸெல் ஃபைல்ல உங்களோட பட்ஜெட்டிங் அண்ட் உங்களோட எக்ஸ்பென்ஸ ட்ராக் பண்றதா இருக்கட்டும். இது எல்லாமே பயனளிக்கக்கூடியதா இருக்கும். இதுதான் ஃப்ளோ ஸ்டேட்குள்ளேயும் நடக்கும். அப்ப இங்க நடக்கக்கூடிய ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன தெரியுமா? டோபமைன் அப்படின்றது உங்க மூளையில சுரந்துரும். அதாவது ரீல்ஸ் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ, எக்ஸாக்ட்டா அதே சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா, அத விட ஒரு சிறப்பான விஷயம், இந்த வேலைய செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது தான். இது பயனளிக்கக்கூடிய வேலை அப்படின்றதுனால, இத செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மத்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். அத விட ரொம்ப முக்கியமா இது கொஞ்சம் கடினமான வேலையா இருக்கிறதுனால, கடினமான வேலைய முடிச்சுட்டோம்ப்பா அப்படின்னு நினைக்கிறப்போ என்டார்ஃபின் சுரக்கும். இந்த வேலை அடுத்தவங்களுக்கு பயனளிக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறப்போ செரோட்டோனின் சுரக்கும். இப்படி டோபமைன் சுரந்து முடிஞ்ச உடனே மத்த ஹார்மோன் உடனடியா சுரக்கிறதுனால அங்க சந்தோஷம் நீடித்து இருக்கும். திரும்ப அத பத்தி யோசிச்சு பார்த்தாலும் நம்ம சூப்பரா ஒரு வேலை செஞ்சுட்டோம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். இங்க பிரச்சனை என்னன்னா டோபமைன் சுரந்துட்டு அதுக்கப்புறம் மத்த ஹார்மோன் சுரக்காம இருக்கிறது தான். ஆனா இந்த ஃப்ளோ ஸ்டேட்ல டோபமைனும் சுரக்கும், மத்த ஹார்மோனும் உங்களுக்கு சுரக்கும். ஸோ லைஃப்ல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்க உணர்வீங்க. 2வது டிப்ஸ் என்னன்னா, டிசிப்ளின வளர்த்துக்கிறது. டிசிப்ளின் எப்படி உங்களுக்கு டோபமைன குடுக்கும்? டிசிப்ளின் டைரக்ட்டா உங்களுக்கு டோபமைன குடுக்குதோ இல்லையோ, டிசிப்ளின் இருந்தா தான், நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்லோ டோபமைன் ரைஸ் ஆகக்கூடிய டாஸ்க்க உங்களால பண்ண முடியும். ஏன்னா, அந்த விஷயங்கள் செய்றப்போ, அதாவது ஸ்லோவா டோபமைன் தரக்கூடிய செயல்கள நீங்க செய்றப்போ, முதல் 15 நிமிடம் ரொம்ப கடினமானதா இருக்கும். ஏன்னா, அங்க டோபமைன்றது உங்க மூளையில சுரக்க போறதில்ல. அத செய்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. மோட்டிவேஷன் இல்லாத இடத்துல ஒரு செயல செய்யணும்னா, அதுக்கு பேரு தான் டிசிப்ளின். அப்ப அந்த டிசிப்ளின நீங்க வளர்த்துக்கிட்டு ஆகணும். இத செய்ய பிடிக்குதோ, பிடிக்கலையோ, இந்த செயல நான் செய்ய போறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்த உங்க மூளைக்கு குடுக்கணும். இப்படிப்பட்ட எண்ணம் ஒண்ணு டிசிப்ளின் நான் ஒரு ஷெட்யூல் பண்ணிக்கிறேன், ஒரு ரொட்டீன் அமைச்சுக்கிறேன் அதன் மூலமா கிடைக்கும். 2வது ஒரு வில் பவர் மூலமா கிடைக்கும். வில் பவர்னா என்ன? எனக்கு பிடிக்காத ஒரு செயல, இப்ப செய்ய வேணாம்னு நினைக்கக்கூடிய ஒரு செயல, எனக்கு நல்லது அப்படின்றதுக்காக நான் செஞ்சேன்னா, அதுக்கு தேவையான சக்தி தான் வில் பவர். இந்த வில் பவர நம்ம மூளையில எந்த பகுதி குடுக்கும்? ஏஎம்சிசின்னு சொல்லுவாங்க. ஆன்டீரியர் மிட் சிங்குலேட் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட வேலை என்னன்னா, ஒரு கடினமான செயல், அது எனக்கு இப்ப செய்ய புடிக்கல, இருந்தாலும் செய்ய வைக்கிறது தான் இதோட வேலை. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்ப நான் ஒரு வேலைய ஒரு மசில் மூலமா தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருக்கனோ, அப்ப அந்த மசில் வலுவடையுது. அதே மாதிரி தான் இந்த ஏஎம்சிசியும்.
எப்ப என்னால செய்ய பிடிக்காத, செய்றதுக்கு கொஞ்சம் கடினமான செயல, நான் இருந்தாலும் செய்வேன் அப்படின்னு செய்றனோ, தொடர்ந்து இந்த ஏஎம்சிசி வலுவடைஞ்சுக்கிட்டே வரும். அதாவது நம்மளோட வில் பவர் அதிகரிச்சுக்கிட்டே வரும். அப்படி வில் பவர் அதிகரிக்கணும் அப்படின்னா, இந்த டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த டிசிப்ளின வளர்த்துக்கிறதுக்கு நீங்க என்னலாம் செய்யலாம்? எடுத்த உடனே உங்களால ஒரு ரொம்ப கடினமான வேலைய செய்ய முடியாம போலாம். அப்ப இந்த டிசிப்ளின் மசில முதல்ல நீங்க டெவலப் பண்ண கத்துக்கணும். அதுக்கு சில ஐடியா இருக்கு. முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, ரொம்ப நெறைய இடத்துல சொல்லப்பட்ட ஒரு அட்வைஸ் தான். சிம்பிளான அட்வைஸ். காலைல எந்திரிச்ச உடனே ஃபோன பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா உங்களோட பெட்ட மேக் பண்ணுங்க. அதுல இருக்கக்கூடிய பெட்ஷீட் எடுத்து ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணுங்க. உங்களோட தலகாணி எல்லாம் அதோட இடத்துல எடுத்து வைங்க. பெட்ஷீட்ட திரும்ப அது மேல போடுங்க. அதாவது இரவு தூங்குறதுக்கு பெட் எப்படி வேணுமோ, அந்த மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே முதல்லயே அத செட் பண்ணுங்க. இத செய்றதுக்கு ஒரு டிசிப்ளின் தேவ. இந்த சின்ன செயல செய்றது மூலமாவே உங்களோட ஏஎம்சிசி அப்படின்ற அந்த கார்டெக்ஸ் கொஞ்சம் வலுவடையும். இன்னொரு விஷயம் நீங்க என்ன செய்யலாம்னா, உங்களோட சூழல நீங்க ஆர்கனைஸ் பண்றது. உங்களோட வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. உங்க வீட்ட சுத்தம் செய்யுங்க. உங்களோட புக் ஷெல்ஃப்ல இருக்கக்கூடிய புக்க தொடச்சு வைங்க. எல்லா பொருளையும் அது இருக்க வேண்டிய இடத்துல எடுத்து வைங்க. இந்த செயல நீங்க செய்யும்போதும், உங்க மூளையில டிசிப்ளின்க்கான மசில் தொடர்ந்து வலுவடைஞ்சுட்டே வரும். ஒரு சிம்பிளான ரொட்டீன நீங்க வளர்த்துக்கலாம். காலைல எந்திரிச்ச உடனே உங்களோட பெட்ட சரி செய்யுங்க. வெளிய வந்து இருக்கக்கூடிய பொருட்கள எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுங்க. ஒரு எக்சர்சைஸ பண்ணி முடிங்க. சின்ன எக்சர்சைஸா இருந்தாலும் பரவால்ல. இத தொடர்ந்து ஒவ்வொரு நாள் காலையில நீங்க செஞ்சாலே, உங்களுக்கு டிசிப்ளின்க்கான மசில் மூளையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது எப்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ, அப்ப நீங்க ஃப்ளோ ஸ்டேட்குள்ள ஈஸியா போவீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்கும். அடுத்தது நம்ம எல்லாரும் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபோன் ஃபாஸ்டிங். அதாவது ஃபோன் இல்லாம, கையில ஒரு ஃபோன் இல்லாம நீங்க விரதம் இருக்கிறது. ஃபோனே இல்லாம உங்களால வாழ முடியுமா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா முடியாது. அதனால தான் இந்த புக்ல ரொம்ப பிராக்டிகலான சில அட்வைஸ குடுக்குறாரு. முதல்ல இந்த ஃபோன் என்ன மாதிரி பிரச்சனைய குடுக்கும்? இது சின்ன சின்ன மைக்ரோ டோபமைன் டோசஸ உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும் மூளையில. நீங்க எப்பல்லாம் ஃபோன்ல ஒரு சின்ன சவுண்ட் வரத கேட்கிறீங்களோ, எப்போ ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வரத கேட்கிறீங்களோ, உடனடியா உங்க மூளையில என்ன தோணுது? ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த சத்தத்த கேட்ட உடனே நம்ம மூளையில என்ன நோட்டிஃபிகேஷனா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு தோணுதா இல்லையா? அதுக்கு பேர் தான் டோபமைன். இந்த டோபமைன் ஏதோ ஒரு செயல செய் அப்படின்னு சொல்றதுக்காக தான் மூளையில சுரக்குது. அப்ப நமக்கு தெரியாத ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போ அது என்னன்னு தெரிஞ்சுக்கும்னு சொல்றதே ஒரு டோபமைன் டோசஸ் தான். நீங்க Instagramல ஒரு ரீல்ஸ ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும் தான் டோபமைன் அப்படின்றது கிடையாது. ஒரு சவுண்ட் சின்னதா கேட்குது ஃபோன்ல இருந்து அப்படின்னாலே, அத எடுத்து பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த தருணமே டோபமைன் டோஸ் தான். இப்படி தொடர்ந்து உங்க மூளையில டோபமைன் சுரந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சுரந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, உங்க மூளை டோபமைனுக்கான ஒரு சென்சிட்டிவிட்டியே குறைச்சுக்க ஆரம்பிச்சுரும். அத விட ரொம்ப முக்கியமா நம்ம என்ன பண்றோம்னா, காலைல எந்திரிச்ச உடனே முதல்ல ஃபோன் எடுத்து பார்க்குறோம். பெட்ல அலாரம் ஃபோன்ல வைக்கிறோம். அத ஆஃப் பண்ணிட்டு ஃபோன எடுத்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, யார் யார் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஃபோன நோண்டிக்கிட்டு தான் இருக்கோம். அப்ப டோபமைன் ரொம்ப அதிகமா மூளையில ஸ்பைக் ஆகும். எப்ப காலையில எந்திரிச்ச உடனே இப்படிப்பட்ட டோபமைன் ஸ்பைக்க நம்ம மூளையில குடுத்துட்டோமோ, அதுக்கப்புறம் தொடர்ந்து டிப்ரஸ்டா உணர்றத நம்ம ஆச்சரியமா பார்க்கவே கூடாது. அப்ப சிம்பிளா சில அட்வைஸ சொல்றேன். காலைல எந்திரிச்ச உடனே முதல் 60 நிமிஷத்துக்கு நீங்க ஃபோன கையில எடுக்கவே கூடாது. ஃபோன கையில எடுக்கக்கூடாதுன்னா, எடுத்து ஒரு சோசியல் மீடியாக்குள்ள போக்கூடாது. இல்ல வந்திருக்க நோட்டிஃபிகேஷன பார்க்கக்கூடாது. ஒரு அலாரம் பர்ப்பஸ்க்காக நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, அதுல பிரச்சனை கிடையாது. பட் எந்திரிச்ச உடனே முதல் 60 நிமிடத்துக்கு நீங்க ஃபோன பார்க்கவே கூடாது. இல்ல இன்னொரு ரூல செட் பண்ணிக்கோங்க. நீங்க வெளிய போய் ஒரு 1/2 மணி நேரம் சூரிய வெளிச்சத்த பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபோன நீங்க பார்த்துடவே கூடாது. அதுக்கப்புறம் நீங்க ஃபோன யூஸ் பண்றீங்களா? பரவால்ல யூஸ் பண்ணிக்கோங்க. 2வது இரவு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஃபோன வச்சிரணும். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது. இதுக்கு நடுவுல அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் ஃபோனே இல்லாம நீங்க இருக்கணும். நீங்க அந்த நேரத்துல ஒரு ஜிம்முக்கு போயிடலாம். ஒரு எக்சர்சைஸ் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணலாம். அந்த நேரத்த ஃபோன் இல்லாம கழிக்கிறது மூலமா இந்த 1 மணி நேரத்த நீங்க அச்சீவ் பண்ணிடுவீங்க. அப்போ ஒரு நாளைக்கு இந்த 3 மணி நேரத்துல மட்டும் நீங்க ஃபோன் இல்லாம இருந்தாலே, கண்டிப்பா உங்க மூளையில வரக்கூடிய டோபமைன் ஸ்பைக்க நீங்க குறைச்சுக்கலாம். போக போக ஃபோனோட அளவையே நீங்க குறைக்க முடியும். ஏன்னா அதுக்கு மூளை அடிக்ட் ஆகாது. இங்க இன்னொரு சூப்பரான அட்வைஸ் இருக்கு. அது என்ன தெரியுமா? தினமும் காலையில எந்திரிச்ச உடனே பச்சை தண்ணீல குளிக்கிறது. அதாவது கொஞ்சம் குளிர்ந்த தண்ணீல நீங்க குளிக்கிறது. இப்படி குளிக்கும்போது என்ன நடக்கும்? முதல் விஷயம் உங்க மூளையில அதிகமான டோபமைன்றது சுரக்கும். அதாவது ஒரு ரீல்ஸ பார்க்குறப்ப எவ்வளவு சுரக்குமோ, அத விட அதிகமான டோபமைன் சுரக்கும். கிட்டத்தட்ட 250% அதிகமான டோபமைன் உங்க மூளையில சுரக்குமாம், சாதாரண நிலைய விட. இப்படி டோபமைன் ஸ்பைக் ஆகுறது தப்பு தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். டோபமைன் ஸ்பைக் ஆகுறது தப்பே கிடையாது. அது எவ்வளவு வேணாலும் ஸ்பைக் ஆகலாம். ஆனா இங்க மேட்டர் என்னன்னா, அந்த டோபமைன் ஸ்பைக் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஹார்மோன் மூளையில சுரக்குது அப்படின்றது தான். எதுவுமே சுரக்கல அப்படின்னா தான் அது பிரச்சனை. ஏதாவது ஒரு ஹார்மோன் சுரந்துருச்சு அப்படின்னா, அங்க நீங்க சந்தோஷமா உணருவீங்க. அப்ப நீங்க குளிர்ந்த நீர்ல
குளிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு டோபமைன் ஸ்பைக் ஆகும். ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் மேட்டர். ஏன்னா குளிர்ந்த நீர்ல குளிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. கொஞ்சம் கடினமான விஷயம் தான். எப்பவுமே கொஞ்சம் வார்மான வாட்டர்ல குளிக்கிறோம். நம்மளோட கிளைமேட்ட நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறோம். இப்படி இயற்கை சூழல்ல நம்ம வாழ்ந்தப்ப எதெல்லாம் இருந்துச்சோ, அது எல்லாத்தையும் நம்ம மாத்தி வச்சுட்டோம். ஆனா, எப்ப நம்ம இப்படி குளிர்ந்த நீர்ல குளிக்கிறோமோ, அது கொஞ்சம் கடினமானதா இருக்கு. கடினமான செயல செஞ்சு டோபமைன் சுரந்தது அப்படின்னா, அந்த கடினமான செயல் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பா என்டார்ஃபின் சுரக்கும். அந்த என்டார்ஃபின் எப்ப சுரக்குதோ, அப்ப நீங்க சந்தோஷமா உணர்வீங்க. அத தாண்டி இங்க ஒரு கூடுதல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இந்த ஏஎம்சிசின்னு நான் முதல்ல சொன்னது, வலுவடையிறது. இப்படி கொஞ்சம் கடினமான செயல தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையிலேயே நீங்க செஞ்சுகிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க மூளையில இருக்கக்கூடிய அந்த டிசிப்ளின் மசிலும் வலுவடையும். அதுக்காக நீங்க காலைல எந்திரிச்ச உடனே ஐஸ் பாத் பண்ணணும் அப்படின்னு இவரு சொல்லல. காலைல நீங்க சுடு தண்ணீலயே குளிச்சாலும், குளிச்சு முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு கடைசி ஒரு 30 செகண்டுக்கு குளிர்ந்த நீர்ல குளிங்க. இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அத அதிகரிச்சு ஒரு 2 நிமிடத்துக்காவது இந்த குளிர்ந்த நீர்ல நீங்க உங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சுடு தண்ணீல குளிச்சதுக்கு அப்புறம். வாரத்துக்கு 1 தடவ, 2 தடவ ஒரு 15 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடிய தண்ணீல குளிச்சு பாருங்க. இது கண்டிப்பா உங்க லைஃப்ல சந்தோஷத்த குடுக்கும். கடைசியா ஒரு பெஸ்ட் அட்வைஸ் இருக்கு. இது இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அது என்னன்னா, உங்களுக்கான ஒரு பேஷன கண்டுபிடிக்கிறது. லைஃப்‌க்கு ஒரு மீனிங்க கண்டுபிடிக்கிறது. அதாவது ஏதாவது ஒரு கோல வச்சிருக்கிறது. ஒரு கரியர் கோலா அது இருக்கலாம். அதாவது நான் இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்றதா இருக்கலாம். இல்ல நீங்க பண்ணக்கூடிய செயல இவ்வளோ பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதா இருக்கலாம். இல்ல ஒரு புரமோஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கலாம். இல்ல ரிலேஷன்ஷிப் கோலா கூட இருக்கலாம். என்னோட ரிலேஷன்ஷிப்ல இப்படிப்பட்ட ஒரு நிலை வரணும், இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறதா இருக்கலாம். இல்ல உங்களோட ஹெல்த் பத்தினதா கூட இருக்கலாம். நான் இவ்வளவு வெயிட்ட குறைக்கணும், இந்த விஷயத்த அடையணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கலாம். இந்த குறிக்கோள விட ஒரு சிறந்த டோபமைன் மேனேஜ்மென்ட் அப்படின்றது கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க இந்த டோபமைன் எதனால சுரக்குது? ஏதோ ஒரு செயல செய்யணும்னு நம்ம மூளை நமக்கு சொல்றதுக்காக சுரக்குது. அப்ப நமக்கு ஏதாவது ஒரு வேலைய செய்யறதுக்கே மூளைக்கு தெரியல, எத செய்யணும்னே தெரியல அப்படின்னு இருக்கிறப்ப தான், தேவையில்லாம ஃபோன் எடுத்து நோண்டு அப்படின்னு அது சொல்லும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு குறிக்கோள வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த குறிக்கோள அடைஞ்சிரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. குறிக்கோள அடைஞ்சதுக்கப்புறம் பெரிய சந்தோஷம் அவ்வளவா கிடைக்குமா அப்படின்றது கூட கிடையாது. ஆனா அந்த குறிக்கோள் நோக்கி நீங்க நகர்ந்து போய்க்கிட்டு இருக்கீங்கன்ற சின்ன சின்ன ஸ்டெப்ப பார்க்கிறப்போ, கண்டிப்பா டோபமைன்றது சுரந்துகிட்டே இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு குறிக்கோள் வச்சிருந்திருப்பீங்க, அத அடைஞ்சும் இருந்திருப்பீங்க. கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. அத அடையறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளவு ஆவலோட இருந்திருப்பீங்க. எதிர்பார்ப்போட இருந்திருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பும், ஆவலுமே ஒரு பெரிய சந்தோஷத்த குடுத்திருக்கும். கடைசியில ஒரு நாள் அந்த குறிக்கோள அடைஞ்சிருப்பீங்க. அடைஞ்சதுக்கப்புறம், ஓகே அப்படின்னு அடுத்த குறிக்கோளுக்குள்ள போயிருப்பீங்க. அது அவ்வளவு பெரிய சந்தோஷத்த குடுத்திருக்காது. காரணம் என்ன தெரியுமா? குறிக்கோள நோக்கி போறது தான் உண்மையான சந்தோஷம். அப்ப உண்மையாவே ஒரு குறிக்கோள லைஃப்ல வச்சுக்கோங்க. தொடர்ந்து அத பத்தி சிந்திச்சு கொஞ்சம் கொஞ்சமா அடி எடுத்து வைங்க. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் டோபமைன் கண்டிப்பா சுரக்கும். அது ஸ்லோவா தான் சுரக்கும். அது கண்டிப்பா சந்தோஷத்த குடுக்கும். அப்ப டோபமைன ஒழுங்கா நீங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த 5 விஷயத்த செய்யுங்க. முதல்ல அப்பப்ப ஒரு ஃப்ளோ ஸ்டேட்குள்ள போயிட்டு வாங்க. கொஞ்சம் கடினமான, ஃபோகஸ்டான வேலைய செய்யுங்க. 2வது டிசிப்ளின வளர்த்துக்கோங்க. உங்க மூளையில இருக்கக்கூடிய ஏஎம்சிசின்ற மசில ட்ரெயின் பண்ணுங்க. 3வது ஃபோன அப்பப்ப தூரமா வைங்க. ஃபோன் ஃபாஸ்டிங் பண்ணுங்க. காலைல எந்திரிச்சு 1 மணி நேரம், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம், நடுவுல 1 மணி நேரம் ஃபோனே இல்லாம இருந்து பழகிக்கோங்க. 4வது தினமும் குளிர்ந்த தண்ணீல குளிங்க. 5வது லைஃப்‌க்கான ஒரு கோல தேர்ந்தெடுங்க. டோபமைனுக்கு அடுத்து ஆக்ஸிடோசின். இந்த ஆக்ஸிடோசின் ஒரு லவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு கனெக்ஷன் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல சேஃப்டி ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இல்ல கான்ஃபிடன்ஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அனைத்தையும் குடுக்குறது இந்த ஆக்ஸிடோசின் தான். இந்த ஆக்ஸிடோசின் எப்போ உங்களுக்குள்ள சுரக்குதோ, அப்போ உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்க மீது ஒரு அன்போட இருக்காங்க அப்படின்னு நீங்க உணர்வீங்க. அவங்க அன்போட இருக்கிறதுனால நீங்க கான்ஃபிடன்ஸா உணர்வீங்க. நீங்க கொஞ்சம் சேஃபாவும் உணர்வீங்க. இந்த ஹார்மோன் உங்க மூளையில சரியான விகிதத்தில இருக்கணும்னா, சில விஷயங்கள் நீங்க செய்யலாம். அதுல முதல் விஷயம் கான்ட்ரிபியூஷன். அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நான் குடுக்குறேன் அப்படின்ற உணர்வு நமக்கு வந்துகிட்டே இருக்கணும். அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் குடுக்குறது அப்படின்னா, ஒரு மாரல் திங் கிடையாது. அது ஒரு அறத்திற்காக மட்டுமே செய்யப்படக்கூடிய ஒரு செயல் கிடையாது. அது ஒரு பயாலஜி. ஒரு உயிரியல் ரீதியான செயல் தான் அது. அது அறம் சார்ந்த செயல் மட்டுமே கிடையாது. அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க குடுக்குறீங்களா? அப்படின்ற கேள்விய கேட்டு பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த அடுத்தவங்களுக்கு நீங்க குடுத்தீங்கன்னா, அது உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்கும். அடுத்தவங்களுக்கு குடுக்கும்போது நம்ம சந்தோஷமா உணர்வோம் அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட் பிலாசபி மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி சயன்ஸ்ன்றது இருக்கு. இந்த ஆக்ஸிடோசின் ஒழுங்கா நம்ம மூளையில இல்லாம போறதுக்கு என்ன காரணம்?
எப்பவுமே நம்மள நாமளே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறது. நம்ம அவ்வளவு சரியில்லையோ அப்படின்னு நினைக்கிறது. நம்மளால இது முடியலையே அப்படின்னு குறை சொல்றது. நம்மள நாமளே ஜட்ஜ் பண்ணிக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது இந்த ஆக்ஸிடோசின் உங்க மூளையில இருக்காது. ஏன்னா ஆக்ஸிடோசின்றது அடுத்தவங்க நம்மள நேசிக்கும்போது மட்டும் சுரக்கக்கூடிய ஹார்மோன் கிடையாது. நம்ம மீது ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போதும் சுரக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிக அளவான கன்சம்ப்ஷனும் இந்த ஆக்ஸிடோசின் நம்ம மூளையில ஒழுங்கா இல்லாம போறதுக்கு காரணம். நம்ம எப்பவுமே அடுத்தவங்கள விட அதிகமா எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு கில்ட்ட மட்டும் தான் குடுக்கும். அடுத்தவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணத்த குடுக்கணும் அப்படின்ற தேவை பயாலஜிக்கலா நமக்குள்ள இருக்கு. அப்ப தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, அங்க ஆக்ஸிடோசின் ஒழுங்கா மூளையில சுரக்க போறது கிடையாது. அதுவும் முக்கியமா இன்னைக்கு சோசியல் மீடியால வெறும் கன்சம்ப்ஷன மட்டுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு கன்சியூம் பண்றோம்? அவ்வளவு கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா, அது நியூஸா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும். தொடர்ந்து கன்சியூம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற உணர்வு ஏற்பட்டா, அங்க ஆக்ஸிடோசின் சுரக்காது. இன்னைக்கு நம்ம ஹஸ்ல் கல்ச்சர்க்குள்ள போயிட்டோம். தொடர்ந்து ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், மேல போய்க்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எப்ப தொடர்ந்து வேலை செய்றோமோ, அப்ப பக்கத்துல இருக்கிற மனிதர்கள நம்ம கவனிக்காமலேயும் போறோம். அந்த நேரத்திலயும் நம்ம மூளையில ஆக்ஸிடோசின் சுரக்க போறது இல்ல. இப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன பிரச்சனைய நீங்க கையாளணும்னா என்ன செய்யலாம்? ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நபருக்கு நான் கருணைய காட்டியிருக்கேனா? என்னோட அன்ப நான் வெளிப்படுத்தியிருக்கேனா? அப்படின்ற கேள்வியே கேளுங்க. ஒவ்வொரு நாள் இரவும் இந்த கேள்விய கேட்டுட்டு தான் தூங்கணும். இன்னைக்கு நான் யாருக்கெல்லாம் அன்ப காட்டியிருக்கேன்? யார்கிட்டலாம் கருணையோட நடந்துக்கிட்டேன்? அப்படின்ற கேள்விய கேளுங்க. அது மேபி ஒரு சின்ன கதவ தொறந்து விட்டதா இருக்கலாம். ஒரு நன்றிய சொன்னதா இருக்கலாம். அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய காது குடுத்து கேட்டதா இருக்கலாம். இப்படி சின்ன விஷயத்த செஞ்சாலே போதும். உங்களால முடிஞ்சா ஒரு பண உதவி நீங்க பண்ணலாம். ஏதோ ஒரு நபருக்கு தானம் பண்ணலாம். அதெல்லாம் தினமும் பண்ண முடியாது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா, அடுத்தவங்களோட பிரச்சனைய காது குடுத்து கேட்கறது, அடுத்தவங்கள்ட்ட ஒரு சின்ன நன்றிய சொல்றது, நம்மளால முடிஞ்ச சின்ன உதவிய பண்றது. இதுவுமே ஆக்ஸிடோசின உங்க மூளைக்கு குடுக்கும். உங்களோட நேரத்த அடுத்தவங்களுக்கு அப்பப்போது குடுங்க. ஏதாவது ஒரு வாலண்டியர் ஜாப்‌க்கு போங்க. ஏதாவது ஒரு இடத்த சுத்தம் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாலண்டியர தொடர்ந்து பண்ணுங்க. இல்ல சிம்பிளா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு குடுங்க. அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு மென்டார்ஷிப் பண்ணுங்க. ஏதாவது ஒரு டீச்சிங்க பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல, அத ஏதாவது ஒரு நபருக்கு சொல்லிக் குடுங்க. அத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லிக் குடுங்க. இந்த விஷயத்தெல்லாம் பண்ணும்போது நம்ம ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்றோம், ஒரு பங்களிப்பாற்றுறோம் அப்படின்னு நீங்க உணர்வீங்க. எப்ப நீங்க பங்களிப்ப குடுக்குறீங்களோ, அங்க கண்டிப்பா ஆக்ஸிடோசின் உங்க மூளையில சரியான விதத்துல இருக்கும். 2வது டிப்ஸ் என்னன்னா, அடிக்கடி மனிதர்கள தொட்டு பேசுங்க. அதாவது காம ரீதியா இல்லாம மனிதர்கள தொடுறது எப்படி அப்படின்றத நீங்க கட்டாயம் கத்துக்கிட்டாகணும். நம்ம அடுத்தவங்கள தொடுறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். நம்ம காட்டுல கூட்டத்தோட வாழும்போது சக மனிதர்கள தொட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். எப்போ ஒரு நபர் என்ன தொடுறாரோ, அப்ப நான் அன்பா இருக்கிற மாதிரி உணர்வேன். அத விட ரொம்ப முக்கியமா, நான் ஒரு சேஃபான இடத்துல இருக்கேன். அதாவது என்னோட நண்பர்களுக்கு மத்தியில நான் இருக்கேன் அப்படின்ற உணர்வு வரும். இந்த உணர்வ டிஜிட்டல் டிஸ்டன்சிங்கால நம்மளால குடுக்கவே முடியாது. நீங்க ஃபோன்ல WhatsAppல பேசுறது, இல்ல கால் பண்ணி பேசுறது, Instagramல பேசுறது, அவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய அனைத்தையும் ஒரு சோசியல் மீடியால பார்க்குறது. இதனாலலாம் உங்க நண்பர் உங்க கூட இருக்காங்க அப்படின்னு நீங்க உணரவே மாட்டீங்க. உங்களோட நண்பர் பிசிக்கலா உங்க கூட இருக்கும்போது மட்டும் தான் நீங்க இந்த ஆக்ஸிடோசின உணர செய்வீங்க. இன்னைக்கு இந்த சோசியல் நெட்வொர்க் ரொம்ப பிரபலமானதுனால, டிஜிட்டலா நீங்க எல்லா விஷயத்தையும் பேசிக்க முடியறதுனால, நம்ம நண்பர்கள் கூட நேரம் செலவழிக்கிறது இல்ல. அவங்கள தொட்டு பேசுறது கிடையாது. எப்ப நீங்க தொட்டு பேசுறீங்களோ, உங்க உடம்புல இருக்கக்கூடிய வேகஸ் நர்வ் அப்படின்றது காம் ஆகும். உங்களோட ஹார்ட் ரேட் குறையும். ரொம்ப சேஃபா உணர்வீங்க. நண்பர்கள் கூட இருக்கோன்ற உணர்வு ஏற்படும். அது இன்னைக்கு ரொம்பவே குறைஞ்சு போயிட்டு இருக்கு. அப்ப இத நீங்க சரி செய்யணும்னா என்னெல்லாம் செய்யலாம்? ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 3 தடவையாவது நீங்க ஏதோ ஒரு நபர கட்டிப்பிடிக்கணும். 5 தடவைன்றது ஆப்டிமலான டைமா இருக்கும். அதாவது ஒரு நபர கட்டிப்பிடிக்க போறீங்க அப்படின்னா, 20 செகண்டுக்கு நீங்க அவர கட்டி அணைக்கணும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நபருக்கு நீங்க கை குடுத்திருக்கணும். நீங்க ஒரு ஆஃபீஸ்க்கு போறீங்கன்னா, அங்க பல பேருக்கு உங்களால கை குடுக்க முடியும். கை குடுத்து பழகுங்க. ஏதாவது ஒரு நபர்ட்ட பேசணும் அப்படின்னு தேவை ஏற்பட்டா, முக்கியமா எமோஷனலா பேசணும் அப்படின்னா, பிசிக்கலா பேசி பழகுங்க. அவரோட நேர்ல பேசி பழகுங்க. எப்பவுமே ஃபோன்லயோ இல்ல மெசேஜ்லயோ பேசாதீங்க. இத விட பெஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னா, உங்களுக்கான ஒரு பெட்ட நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு நாய்க்குட்டிய வளங்க, இல்ல பூனைக்குட்டிய வளங்க. அத நீங்க தினமும் தொட்டு பழகுங்க. இதுவே உங்களுக்கு ஆக்ஸிடோசின குடுக்கும், சந்தோஷத்த குடுக்கும். அடுத்த அட்வைஸ் நீங்க சோசியல் லைஃப வளர்த்துக்கிட்டாகணும். நம்ம எல்லாரும் இன்னைக்கு சோசியல் மீடியா லைஃப்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லார் கூடயும் டிஜிட்டலாவே கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். டிஜிட்டல் டிவைஸ ஓரமா வச்சுட்டு நெறைய மனிதர்கள் கூட இருக்கக்கூடிய ருட்டீன நீங்க வளர்த்துக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு கிளப்ல போய் நீங்க சேரலாம். இல்ல ஏதாவது ஒரு ஃபாரம்ல நெறைய பேர் அடிக்கடி நீங்க தொடர்ந்து மீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
இல்லன்னா உங்க வீட்லயே தொடர்ந்து இந்த மாதிரி ருட்டீன நீங்க ஃபாலோ பண்ணணும். அதாவது டின்னர் டைம்ல எல்லாரும் ஒண்ணா உட்காந்து தான் சாப்பிடுவோம் அப்படின்னு எடுக்கக்கூடிய முடிவா கூட அது இருக்கலாம். இல்ல லஞ்சுக்கு நண்பர்களோட போய் தான் நான் சாப்பிடுவேன் ஆஃபீஸ்ல அப்படின்னு எடுக்கக்கூடிய முடிவா இருக்கலாம். எப்பவுமே மனிதர்கள் கூட சேர்ந்து நேரத்த செலவழிக்கணும் அப்படின்ற முடிவெடுங்க. ஃபோன்லயோ இல்ல டிஜிட்டல் ஸ்க்ரீன்லயோ நான் நேரத்த செலவழிக்க போறதில்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் என்ன சுத்தி மனிதர்கள் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு நேரத்த நான் செலவழிக்கணுன்ற முடிவெடுங்க. இதுவே ஆக்ஸிடோசினையும் குடுக்கும், சந்தோஷத்தையும் குடுக்கும். அடுத்து நம்ம யாரும் கவனிக்காத ஒரு பகுதி இருக்கு. இதுதான் ஆக்ஸிடோசினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம அத மறந்தே போயிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன தெரியுமா? கிராட்டிட்யூட் நன்றி உணர்வு. நன்றி உணர்வ எப்ப நான் எனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கனோ, அப்போ ஒரு விதமான சந்தோஷம் வரத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இப்போ ஒரே ஒரு நிமிஷம் இந்த வீடியோவ பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப்ல எந்தெந்த விஷயம்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் எப்படி நீங்க நன்றியோட உணர்றீங்கன்றத கவனிச்சு பாருங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் இத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நிமிடம் நீங்க சந்தோஷமா இருந்தத கட்டாயம் கவனிச்சிருப்பீங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்மள்ட்ட இல்லாத விஷயத்த பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆக்ஸிடோசினுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு. அந்த பெயர் என்ன தெரியுமா? அப்ரிசியேஷன் ஹார்மோன். நம்மள்ட்ட இருக்கிற விஷயத்த நம்ம அப்ரிஷியேட் பண்றப்போ சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் இந்த ஆக்ஸிடோசின். உங்கள்ட்ட என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத கவனிச்சு பாருங்க. அதுக்கு நன்றி உணர்வ சொல்லி பாருங்க. நம்ம மூளையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்மள்ட்ட என்ன இல்லையோ அத கவனிக்கிறதுக்கு தான் அது பழகியிருக்கு. அத விட இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்துல, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியால நம்மள்ட்ட இல்லாத விஷயத்த தான் அந்த சோசியல் மீடியா காட்டிக்கிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க. உங்கள்ட்ட திடீர்னு ஒரு ஷூ இல்ல. அந்த ஷூ வேணும்னு நீங்க நெனச்சு பாருங்க. கண்டிப்பா சோசியல் மீடியா தொடர்ந்து ஷூவ உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். ஷூவ வாங்கிடுங்களேன். அதுக்கப்புறம் அத காட்டாது. அதுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு விஷயத்த காட்ட ஆரம்பிச்சிருக்கும். அது மட்டும் கிடையாது. நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஏதோ ஒரு உச்ச சம்பவத்த தான் சோசியல் மீடியால போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப கண்டிப்பா அத பார்க்கிறப்போ, அது நம்ம வாழ்க்கையில இருந்திருக்காது. தினமும் அத நம்ம செஞ்சுகிட்டு இருக்க மாட்டோம். அப்ப இது நம்மள்ட்ட இல்லையே அப்படின்னு தோணும். நம்மளோட நண்பர்கள் யாராவது ஒரு வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்திருப்பாங்க. அத அவங்க சோசியல் மீடியால போட்டிருப்பாங்க. நம்ம அத பார்த்து என்ன நெனைப்போம்? இவங்களோட லைஃப் ஸ்டைலே இப்படி மட்டும் தான் இருக்கு. அடிக்கடி இவங்க ஃபாரின் போயிட்டு வராங்க. நம்ம ஆனா போறதே இல்லையே அப்படின்னு இல்லாத விஷயத்த தான் கவனிக்கிறோம். சோசியல் மீடியா உங்கள்ட்ட என்ன இல்லன்றத திரும்ப திரும்ப இன்னைக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது. நம்மளும் வாழ்க்கையில பெரிய சாதனைய பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, சின்ன சின்ன வெற்றிகள கவனிக்காம போயிடுறோம். நம்மள்ட்ட இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கிடைச்சிருக்கேன்றத கவனிக்காம, இல்லாத பெரிய விஷயத்தையே கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அதோட சேர்த்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாவும், நியூஸ் சேனலும் எத காட்டும்? நெகட்டிவிட்டிய தான் காட்டும். எப்ப நம்ம நெகட்டிவா ஒரு மீடியால ஒரு விஷயத்த காட்டுறோமோ, அப்ப நெறைய பேர் அத உத்து கவனிக்கிறாங்க. ஏன்னா மனிதர்களுக்கு இருக்கிற விஷயத்த விட இந்த நெகட்டிவான விஷயத்த பார்க்கறதுக்கு ரொம்ப புடிக்கும். ஏன்னா நெகட்டிவான விஷயம் என்ன சொல்லுதுன்னா சைக்காலஜிக்கலி, "நீ ஆபத்துல இருக்க" அப்படின்னு சொல்லுது. ஆனா பாசிட்டிவான விஷயம் என்ன சொல்லுது? "நீ சேஃபா இருக்கன்னு" சொல்லுது. எப்பவுமே ஒரு இன்ஃபர்மேஷன் நான் ஆபத்துல இருக்கேன்னு சொல்றப்போ, அத நான் உத்து கவனிப்பேன். ஏன்னா அது என்னோட உயிர காப்பாத்தும். "நீ நல்லா தான் இருக்க" அப்படின்னு சொல்ற விஷயம் எனக்கு அவ்வளவு முக்கியம் கிடையாது. ஏன்னா நான் நல்லா இருந்தேன்னா எனக்கு அது ஆபத்தா இருக்க போறது கிடையாது. அப்ப நான் ஆபத்துல இருக்கேன்னு சொல்லக்கூடிய தகவல் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்றதுனால, எல்லாரும் நெகட்டிவான விஷயத்த காட்டுறாங்க. நெகட்டிவான விஷயத்த காட்டுறப்போ, அங்க எப்படி நம்ம நன்றி உணர்வோட இருப்போம். அப்ப நன்றி உணர்வுன்றது தொடர்ந்து நம்மகிட்ட குறைஞ்சுகிட்டே வருது. இந்த நன்றி உணர்வ நீங்க புதுப்பிச்சீங்க அப்படின்னாலே, நீங்க சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சுருவீங்க. அப்ப என்ன செய்யலாம்? தினமும் ஒரு 3 விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்க. சும்மா பேருக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லிட்டு போக்கூடாது. உண்மையா உணர்ந்து பாருங்க. எந்த விஷயம் உங்க லைஃப்ல இப்ப இருக்கு? ஒருவேள அது இல்லன்னா எப்படி ஆயிருக்கும் அப்படின்றத கவனிங்க. ஏன் நன்றி சொல்றீங்கன்றத உணருங்க. அந்த நன்றிய உங்களுக்குள்ள உணரும்போது கண்டிப்பா ஆக்ஸிடோசின் சுரக்கும். லைஃப்ல சில விஷயங்கள் இருக்கும். சில நபர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லணும்னு நெனச்சுக்கிட்டு இருப்பீங்க. கூப்பிட்டு வார்த்தையால அந்த நன்றிய உணர்ந்து சொல்லுங்க. அப்படி அந்த நன்றிய நீங்க சொல்றப்பயும் ஆக்ஸிடோசின் சுரக்கும். ஒரு ஜர்னல கையில வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாள் இரவும் எந்தெந்த விஷயம் உங்கள்ட்ட இருக்குன்றத கவனிச்சு, இல்ல இன்னைக்கு எந்த விஷயம் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா நடந்தது, எதுக்கு நான் நன்றி உணர்வ காட்டுறேன் அப்படின்றத எழுதுங்க. இல்ல கிராட்டிட்யூட் வாக் அப்படின்னு ஒண்ணு நீங்க செய்யலாம். தினமும் ஒரு வாக்கிங் போங்க. கையில ஃபோன்லாம் தேவையில்ல, காதுல ஹெட்செட்லாம் தேவையில்ல. உங்கள்ட்ட இருக்கிற விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு நீங்க நடக்க போறேன் அப்படின்ற முடிவெடுங்க. ஒரு 15 நிமிஷம் நடந்தாலும் போறோம். அது நடக்கும்போது ஏதோ ஒரு கற்பனை பண்ணுவீங்கல்ல, அந்த கற்பனையில என்ன இருக்கணும்னா, நம்மள்ட்ட என்னலாம் இருக்குன்றத பத்தி நீங்க யோசிக்கணும். இத செஞ்சு பாருங்க. லைஃப் கொஞ்சம் ஹேப்பியா மாறுறத கட்டாயம் கவனிப்பீங்க. இன்னொரு முக்கியமான இடத்துலயும் இந்த ஆக்ஸிடோசின் நமக்கு சுரக்கும். அதுதான் அச்சீவ்மெண்ட்ஸ். நம்மளோட சாதனைகள். நான் எப்ப ஏதோ ஒரு சாதனைய பண்ணிட்டேன்னு நான் உணர்றேனோ, அப்ப எனக்குள்ள ஒரு சுய நம்பிக்கைன்றது ஏற்படும். இந்த ஆக்ஸிடோசினுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அது பேரு தான் செல்ஃப் ட்ரஸ்ட் ஹார்மோன், செல்ஃப் ட்ரஸ்ட் கெமிக்கல். அதாவது சுய நம்பிக்கை ரசாயனம் அப்படின்னு சொல்லலாம். எப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு உணர்றேனோ, அப்பயும் இந்த ஆக்ஸிடோசின் சுரக்கும். அப்ப உங்கள நீங்க நம்பணும்னா என்ன செய்யணும்? சின்ன சின்ன சாதனைகள் நீங்க பண்றத முதல்ல நீங்க கவனிக்கணும். சாதனை அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தவங்கலாம் வியந்து பார்க்கிறது, அடுத்தவங்கலாம் போற்றக்கூடிய சாதனைய பத்தி இங்க நான் பேசல.
உங்களுக்கு நம்ம ஒண்ணு சாதிச்சிருக்கோம்ப்பா அப்படின்னு தோணணும். அத தொடர்ந்து கவனிக்கணும். எப்ப அப்படி கவனிக்கிறீங்களோ, உங்க மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கை கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஆக்ஸிடோசின் ஸ்பைக்க குடுக்கும். இன்னைக்கு உண்மையா இப்படிப்பட்ட செலிப்ரேஷன நம்ம பண்றது கிடையாது. கவனிக்கிறதே கிடையாது நம்மளோட வெற்றிய. ஏன்னா நம்ம தொடர்ந்து ஹசில் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி போய்க்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப லைஃப்ல நம்ம சாதிக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தையே நம்ம கவனிக்காம போய்க்கிட்டு இருக்கோம். முதல்ல சொன்ன மாதிரி சோசியல் மீடியால கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம். அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ, நம்ம என்ன சாதிச்சிருக்கோம்? நம்மலாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல அப்படின்ற உணர்வு ஏற்படுது. இல்லன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பெர்ஃபெக்ஷனிசம். நம்ம பண்றது பெர்ஃபெக்ட்டா இல்ல, நேர்த்தியா இல்ல. நேர்த்தியா ஆகுற வரைக்கும் நான் சந்தோஷப்பட மாட்டேன், கவனிக்க மாட்டேன், பாராட்ட மாட்டேன் அப்படின்னு நம்மள நம்ம பாராட்டிக்கிறதே கிடையாது. அப்ப இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க எத சாதிச்சீங்கன்னு 3 விஷயத்த எழுதப் போறீங்க. கட்டாயம் 3 விஷயத்த எழுதியாகணும். கட்டாயம் நீங்க 3 விஷயத்த சாதிச்சிருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம என்ன நெனச்சுட்டோம்னா, சின்ன விஷயத்த செஞ்சிருக்கோம். இதெல்லாம் சாதனையான்னு நெனைக்கிறோம். சின்ன விஷயத்த செய்றதும் கடினம் தான். அத நீங்க தினமும் 3 விஷயமாவது எழுதியாகணும். உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன மைல்ஸ்டோனுக்கு சின்ன சின்ன பார்ட்டிய உங்களுக்கு நீங்க குடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க. சின்னதா ஒண்ணு சாதிச்சிருக்கீங்க. அதாவது ஒரு 15 கிலோ குறைக்கணும் வெயிட்டன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 1 கிலோ குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு நீங்க ஒரு சின்ன பார்ட்டிய குடுத்துக்கோங்களேன். ஒரு சினிமாக்கு போயிட்டு வாங்க. மேபி நீங்க நெறைய சாப்பிட முடியாது அந்த நேரத்துல. ஒரு சினிமாக்கு போயிட்டு வாங்க. சின்னதா ஒரு லீவ் எடுத்துட்டு ஏதாவது உங்களுக்காக செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோ கேம விளையாண்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிய சின்ன சின்ன வெற்றிக்கு உங்களுக்கு நீங்களே குடுத்துக்கோங்க. நீங்க சாதிக்கக்கூடிய சின்ன சின்ன சாதனைய வெளிய அடுத்தவங்க கூட பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு நெருக்கமான நபர்கள், நீங்க சாதிச்சத பார்த்து இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லாத நபர்கள்ட்ட பகிர்ந்துக்கோங்க. எப்பவுமே உங்கள அடுத்தவங்க கூட எக்காரணத்த கொண்டும் கம்பேர் பண்ணாதீங்க. அவன் லைஃப்ல அப்படி இருக்கானே, நம்ம அப்படி இல்லையே அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களுக்கு குடுக்கப்பட்ட ஒரு லைஃப் தனித்துவமானது. அத அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிறது எந்த ஒரு விதத்திலுமே லாஜிக்கானது கிடையாது. அப்போ உங்களோட ஆக்ஸிடோசின நீங்க ஒழுங்கா மேனேஜ் பண்ணணும்னா, இந்த 5 விஷயத்த செய்யுங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன பங்களிப்ப தொடர்ந்து குடுங்க. நபர்கள தொட்டு பேசுறத பழகிக்கோங்க. காம ரீதியா இல்லாத தொடுதல வளர்த்துக்கோங்க. உங்க லைஃப சோஷியலைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு கூட்டமான மனிதர்கள் கூட பழகணுன்ற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்திக்கோங்க. உங்கள்ட்ட இருக்கக்கூடிய விஷயத்த யோசிச்சு பார்த்து அதுக்கு நன்றி உணர்வ காட்டுங்க. நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ தொடர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க. அடுத்த ஹார்மோன் செரோட்டோனின். இந்த செரோட்டோனின்ல ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் நமக்கு ஏற்படலாம். சில புத்தகத்துல இந்த செரோட்டோனின் அடுத்தவங்க நம்மள பாராட்டும்போதும், இல்ல ஒரு கூட்டத்துல நம்ம உயரிய நிலைக்கு போகும்போதும் நமக்குள்ள சுரக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். பல புத்தகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும்னா, இது நம்மளோட மூட ரெகுலரைஸ் பண்ணும். நம்மளோட எனர்ஜி லெவல இது நமக்கு காட்டும் அப்படின்னு சொல்றது. அதாவது ஒரு உற்சாகமா இருக்கும்போது நமக்குள்ள செரோட்டோனின் சுரக்கும் அப்படின்னு பல புத்தகங்கள் சொல்லும். ஸோ இந்த புக்லயும் செரோட்டோனின் அப்படின்றது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உற்சாகம், நம்மளோட மூட் எப்படி இருக்கு அப்படின்றத தான் காட்டும்னு சொல்லியிருக்கு. முதல்ல இயற்கையோட அதிக நேரத்த நீங்க செலவிடணும். எப்ப நீங்க இயற்கையோட இருக்கீங்களோ, அப்ப உங்க உடம்புல செரோட்டோனினோட அளவு அதிகரிக்குது. மனிதன் ஆதி காலத்துல 85% இயற்கையோட நேரத்த செலவழிச்சிருக்கான். ரொம்ப கம்மியான நேரத்துல தான் அவன் அவனோட குகைக்குள்ள இருந்தான். எந்த ஒரு இயற்கையும் அவன் பார்க்காம இருந்தான். ஆனா இன்னைக்கு என்ன டேட்டா சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் வெறும் 7% தான் வெளி உலகத்த பார்க்குறான், இயற்கைய பார்க்குறான். இங்க இயற்கைன்னா நெறைய மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதியோ, இல்ல ஒரு மலை பிரதேசத்தையோ அவங்க சொல்லல. ஜஸ்ட் உங்க வீட்ட விட்டு வெளிய வந்து வானத்த பார்க்கிறதே 7% நேரத்துல தான் நீங்க செய்றீங்க. பல பயாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பயாலஜிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்றாங்க. சில பேர் இத இன்டோர் பேண்டமிக் அப்படின்னும் சொல்றாங்க. அப்ப வீட்ட விட்டு வெளிய வர்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. வீட்ட விட்டு வெளிய வந்து எப்ப சூரிய வெளிச்சத்த பார்க்குறீங்களோ, அப்பதான் செரோட்டோனின்றது சுரக்குது. அது மட்டும் இல்லாம, வீட்ட விட்டு வெளிய வரப்போ, வெறும் காலோட நீங்க வந்து கொஞ்ச நேரம் நடந்தீங்க அப்படின்னா, அந்த நேரத்திலயும் செரோட்டோனினோட அளவு உங்க உடம்புல அதிகரிக்குது. அப்ப நீங்க 2 சிம்பிளான விஷயத்த செய்யலாம். உடல் பயிற்சி பண்றப்போ, வீட்ட விட்டு வெளிய வந்து உடல் பயிற்சி பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. ஒரு ஜிம்குள்ள இல்லாம, உங்க வீட்டுக்குள்ள இல்லாம, வெளிய வந்து உங்களால ஏதாவது உடல் பயிற்சி பண்ண முடியும் அப்படின்னா, அத பண்ணுங்க. ஒரு பூங்காக்கு போயோ, இல்ல ஒரு பார்க்ல ஏதாவது ஒரு எக்சர்சைஸ் பண்ண முடியுதுன்னா, அத நீங்க பண்ணுங்க. இன்னொரு சிம்பிளான ஒரு அட்வைஸ சொல்லியிருக்காரு. எத்தன பேரால செய்ய முடியும் அப்படின்றது தெரியல. வீட்டுக்கு வெளிய உட்காந்து நீங்க சாப்பிடணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நகர்ப்புறத்துல இது எவ்வளவு சாத்தியம் அப்படின்றது தெரியல. ஆனா ஒரு வேளை உங்க வீட்ல ஒரு மொட்டை மாடி இருக்கு அப்படின்னா, அங்க உட்காந்து நீங்க இரவு உணவ சாப்பிடலாம். அப்ப நீங்க உங்க ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, செரோட்டோனின், ஆக்ஸிடோசின் 2மே உங்களுக்கு கிடைக்கும். இந்த செரோட்டோனினோட உற்பத்திக்கு விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விட்டமின் டி உங்களுக்கு சூரிய வெளிச்சத்துல தான் கிடைக்கும். ரொம்ப முக்கியமா சூரிய வெளிச்சத்த நீங்க கண்ணால பார்க்கணும். நீங்க கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வெளிய நடந்து போனீங்கன்னா, அப்ப இந்த செரோட்டோனின் சுரக்குமானா? சுரக்கிறது இல்லையா? ஏன்னா சூரிய ஒளிய நீங்க கண்ணால பார்க்கணும். உங்க கண்ணோட ரெட்டினாலேருந்து போகக்கூடிய ஒரு நர்வ் இந்த செரோட்டோனின ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு பகுதிக்கு போய் கனெக்ட் ஆகுதாம். எப்ப சூரிய வெளி எப்ப சூரிய ஒளிய நீங்க பார்க்குறீங்களோ, அப்பதான் உங்க உடம்புல செரோட்டோனின் ப்ரொடியூஸ் ஆகவே ஆரம்பிக்குது.
ஏன் சூரிய ஒளிய பார்க்குறப்ப இந்த செரோட்டோனின் ப்ரொடியூஸ் ஆகுது? ஏன்னா இந்த செரோட்டோனின் என்ன சொல்லுதுன்னா, இப்ப நீ தூங்கக்கூடாது அப்படின்றத சொல்லுது. இந்த செரோட்டோனினோட சைக்கிள் முடியும்போது மெலட்டோனின் அப்படின்ற இன்னொரு ஹார்மோன் சுரக்குது. அது உங்கள தூங்க சொல்லுது. அப்ப இந்த செரோட்டோனின், மெலட்டோனின் 2ம் ஒரு சைக்கிள் மாதிரி உங்க உடம்புல சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம சர்க்காடியன் ரிதம் அப்படின்றத பத்தி பல வீடியோல பேசியிருக்கோம். இந்த சர்க்காடியன் ரிதம்ல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு தான் இந்த செரோட்டோனின். இந்த மெலட்டோனின் எப்ப சுரக்குதோ அப்ப நீங்க தூங்க போறீங்க. எப்ப செரோட்டோனின் சுரக்குதோ அப்ப நீங்க முழிச்சிட்டு இருப்பீங்க. அப்ப செரோட்டோனின் ஒழுங்கா சுரக்கணும்னா வெளிய சூரிய வெளிச்சம் இருக்கும்போது நீங்க ஒரு நடைப்பயிற்சி பண்ணணும். அதுவும் முக்கியமா கண்ணால நிறைய சூரிய ஒளிய நீங்க பார்க்கணும். செரோட்டோனினுக்கு அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் உங்களோட குடலோட ஆரோக்கியம். நம்ம பல வீடியோல பேசியிருக்கோம். நம்ம குடலுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் எவ்வளவு சம்மந்தம் இருக்குன்னு. எப்போ உங்க உடம்புல எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லையோ, அப்போ உங்களோட குடல் ட்ரைப்டோஃபான் அப்படின்ற ஒரு ஹார்மோன சுரக்குது. இந்த ட்ரைப்டோஃபான் தான் அதுக்கப்புறம் செரோட்டோனினா மாத்தவே படுது. அப்போ உங்களோட குடல் ஆரோக்கியம் ஒழுங்கா இல்லைன்னா, உங்க உடம்புல செரோட்டோனின் சுரக்கவே சுரக்காது. உங்க மூட் நல்லா இருக்க போறதே கிடையாது. உங்க லைஃப்ல உற்சாகம்ன்றது கிடைக்க போறதே கிடையாது. உங்க உடம்புல செரோட்டோனின் சரியா இருக்கணும்னா, குடலோட ஆரோக்கியத்த பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட குடலோட ஆரோக்கியத்த நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னா, ஃபெர்மென்டட் ஃபுட் நிறைய சாப்பிடணும். நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. நிறைய ஃபைபர் சாப்பிடணும். ஒழுங்கான நேரத்துக்கு தூங்கணும். இந்த செரோட்டோனினுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் அண்டர் திங்கிங். அதாவது அதீத சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சிந்தனைய நீங்க குறைச்சுக்கணும். ஏன்னா எப்ப நம்ம ஓவர் திங்க் பண்றோமோ, அப்ப நம்ம உடம்புக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமா சுத்த ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்கும்போது செரோட்டோனினால இருக்க முடியாது. செரோட்டோனின் எப்போ வரும்னா, எப்ப ஸ்ட்ரெஸ் இல்லையோ அப்ப மட்டும் தான் வரும். அப்ப அதிகமான சிந்தனைய நீங்க குறைச்சுக்கணும். அதிகமான இன்ஃபர்மேஷன் கன்சம்ப்ஷனையும் நீங்க குறைச்சுக்கணும். அதிகமா சோசியல் மீடியா பார்க்கக்கூடாது. அதிகமா நியூஸ் சேனல் பார்க்கக்கூடாது. ஏன் அதிகமா படிக்கிறத கூட நீங்க குறைச்சுக்கணும். ரொம்ப அளவுக்கு அதிகமான சிந்தனை இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிடமாவது நீங்க மெடிடேட் பண்ண கத்துக்கணும். உங்களோட சிந்தனைய கவனிக்க கத்துக்கணும். அந்த சிந்தனைய கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க கத்துக்கணும். ஃபைனலா இந்த செரோட்டோனினுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் ஆழ்ந்த உறக்கம். நீங்க ஒழுங்கான நேரத்துக்கு தூங்கி, ஒழுங்கான நேரத்துக்கு எந்திரிக்கணும். முக்கியமா எப்ப தூங்கணும் அப்படின்னா, சூரிய ஒளி போனதுக்கு அப்புறம் தூங்கணும். சூரிய ஒளி வரும்போது நீங்களும் முழிச்சுக்கணும். ஏன்னா எப்ப சூரிய ஒளி போகுதோ, அப்பதான் உங்க உடம்புல மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குது. அப்ப நீங்க தூங்கி கரெக்ட்டா அது குறையும்போது நீங்க எந்திரிச்சீங்கன்னா, செரோட்டோனின் தானா சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்ப சரியான நேரத்துல தூங்கி, சரியான நேரத்துல எந்திரிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? சாயங்கால நேரத்துக்கு மேல அதிகமா ஸ்க்ரீன் பார்க்கக்கூடாது. அதிகமான வெளிச்சத்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடாது. லைட்டெல்லாம் டிம் பண்ணணும். உங்களோட ரூம குளிர்ந்த ஒரு அறையா மெயின்டெயின் பண்ணிக்கணும். அந்த மாரி இடத்துல கரெக்ட்டான நேரத்துக்கு இரவு ஒரு 9லேருந்து 10 மணிக்கு தூங்கி, காலையில ஒரு 6, 7 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா, கண்டிப்பா செரோட்டோனினோட சைக்கிள் கரெக்ட்டா இருக்கும். அப்ப இந்த செரோட்டோனின ஒழுங்கா உங்க உடம்புல மேனேஜ் பண்ணணும்னா நீங்க என்னலாம் செய்யணும்? இயற்கையோட நேரத்த செலவழிக்கணும். தினமும் சூரிய ஒளிய கட்டாயம் நீங்க பார்த்தாகணும். உங்க குடலோட ஆரோக்கியத்த ஒழுங்கா பராமரிக்க கத்துக்கணும். அதீத சிந்தனைய நீங்க குறைச்சுக்கணும். சரியான நேரத்துல தூங்கி, சரியான நேரத்துல எந்திரிக்கணும். அடுத்த ஹார்மோன் என்டார்ஃபின். என்டார்ஃபின் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர். அதாவது எப்ப நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ள போயிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளிய வரோமோ, அப்ப சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் என்டார்ஃபின். இந்த என்டார்ஃபின் பொதுவா பிசிக்கலி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ நான் அனுபவிச்சுட்டு அதுலேருந்து வெளிய வந்தேன்னா நமக்கு சுரக்கும். அப்படி சுரக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ரெஸ்பான்ஸ குடுக்கும். ஒரு ஹாப்பினஸ நமக்கு குடுக்கும். இந்த என்டார்ஃபின நம்ம மேனேஜ் பண்ணணும்னா என்னலாம் செய்யணும்? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். தினமும் உடற்பயிற்சி பண்ணணும். தினமும் உடற்பயிற்சி அப்படின்னா, ஏதாவது ஒரு பிசிக்கல் மூவ்மெண்ட்ட நீங்க பண்ணணும். அது ஒரு டான்சிங்கா இருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு கிரிக்கெட் விளையாடுற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில உங்களோட உடம்புக்கு நீங்க ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸ குடுக்கணும். எப்ப அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளிய வரீங்களோ, அப்ப இந்த என்டார்ஃபின்றது சுரக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி. வாரத்துக்கு 5லேருந்து 6 நாளாவது நீங்க ஒரு 20 நிமிட எக்ஸர்சைஸ கட்டாயம் பண்ணியாகணும். எக்ஸர்சைஸ்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வெயிட் லிஃப்டிங் மட்டும் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. எந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் பிசிக்கல் மூவ்மெண்ட்டும் ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்க தொடர்ந்து செய்றீங்க அப்படின்னா, அதுவே போதுமானது. இதுல ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த எக்ஸர்சைஸ நீங்க வீட்டுக்கு வெளியில பண்றீங்க, ஒரு அவுட்டோர்ல பண்றீங்க அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி செரோட்டோனினும் உடம்புல சுரக்கும். அடுத்த டிப்ஸ் ஹீட். ஒரு சூடான என்வைரன்மென்ட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அங்கேயும் என்டார்ஃபின் அப்படின்றது சுரக்கும். நம்ம முன்னாடி குளிர்ந்த நீர்ல குளிக்கிறதோட முக்கியத்துவத்த பத்தி பேசினோம். நீங்க சுடு தண்ணீல குளிச்சாலும் இந்த என்டார்ஃபின் அப்படின்றது சுரக்க தான் போகுது. ஆனா இந்த ஆத்தர் எப்பவும் நீங்க சுடு தண்ணீல குளிக்கிறத ரெக்கமெண்ட் பண்ணல. வாரத்துக்கு 1 முறை, 2 முறை நீங்க நல்லா சூடா இருக்கக்கூடிய தண்ணீல குளிக்கணும். அதாவது உங்களால அத ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரியான சூட்ல நீங்க குளிக்கணும். இல்லன்னா தொடர்ந்து நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணும்போது உங்க உடம்பு சூடாகிறதே போதுமானது இந்த என்டார்ஃபினுக்கு. நல்ல எனர்ஜெட்டிக்கான மியூசிக்க கேட்கும்போதும் உங்க உடம்புல என்டார்ஃபின் அப்படின்றது சுரக்கும். அதாவது ஏதோ ஒரு வேலை பண்ண போறேன், பேக்ரவுண்ட்ல நான் ஒரு பாட்டு கேட்பேன் அப்படின்றது இல்லாம, ஃபோக்கஸ்டா ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு மியூசிக்க நீங்க தொடர்ந்து கேட்குறீங்க அப்படின்னா, அதுல என்டார்ஃபின்றது சுரக்கும். இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, அப்படி நீங்க மியூசிக் கேட்கும்போது, அது கூட சேர்ந்து நீங்க பாடுனாலோ, இல்ல நீங்க டான்ஸ் ஆடுனாலோ, இன்னும் அதிக அளவுல இந்த என்டார்ஃபின்றது உங்களுக்கு சுரக்கும்.
கடைசியா 2 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு கிரியேட்டிவான ஏதாவது ஒரு டாஸ்க்க பண்றது. அதாவது முன்னாடி சொன்னா மாதிரி ஒரு ஃபோக்கஸ் டாஸ்க்க பண்றது, இல்ல ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல ஏதோ ஒரு வேலைய செய்றது. அந்த வேலையில இன்னும் கொஞ்சம் கடினத்தன்மைய அதிகரிச்சு, உங்களோட படைப்பாற்றல பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு அப்டின்னா, அங்க டோபமைனோட சேர்த்து என்டார்ஃபினும் சுரக்கும். இன்னொரு சிம்பிளான டிப்ஸ் என்னன்னா, நீங்க எப்பலாம் எக்சர்சைஸ் பண்றீங்களோ, அது கூடவே சேர்த்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். நீங்க ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போதும் இந்த என்டார்ஃபின் அப்படின்றது சுரக்குது. ஒருவேளை நீங்க எக்சர்சைஸ் பண்றதுக்கான நேரம் இல்லன்னா, ஜஸ்ட் நீங்க ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாலே போதும். இல்ல ஏதாவது ஒரு யோகா பண்றீங்க, இல்ல நீங்க நார்மலான சிம்பிளான ஸ்ட்ரெச்சஸ் பண்றீங்க. இதன் மூலமாவே இந்த என்டார்ஃபின அதிக அளவுல உங்க உடம்புல சுரக்க வைக்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள் தான் இந்த புத்தகத்திலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பல வீடியோல இந்த டோபமைன் பத்தியும், இந்த மத்த ஹார்மோன்ஸ் பத்தியும் பேசியிருக்கோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற தியரி அண்ட் சயன்ஸ பேசியிருக்கோம். ஆனா இந்த புத்தகத்தில இத எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம்? என்ன செய்றது மூலமா இத நம்ம சரியா மேனேஜ் பண்ணலாம்? அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புக் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணிடுங்க.